கர்த்தர் நல்ல ஒரு நியூ இயர் ஆராதனை நமக்கு கொடுத்தார். நியூ இயரில் தேவன் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் யோசுவாவின் புஸ்தகம் சொல்லுங்க 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னுடன் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் இந்த ஆண்டு தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள், தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. பாஸ்டர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு போன நியூ இயர் சர்வீஸுக்கு வந்துட்டு அடுத்த நியூ இயர் சர்வீஸுக்கு வந்துட்டு மேன்மைப்படுத்துவாரான்னு கேட்டால் மேன்மைப்படுத்த மாட்டார். ஆண்டவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து இந்த ஆண்டு நீங்கள் கர்த்தரை கனப்படுத்தும் போது அவர் உங்களையும் கனப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் கனப்படுத்துங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். போன செய்தியில் சொன்னேன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த மோசே ஓடு இருந்தது போல நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஒரு யோசுவா சொன்னார், என்ன சொன்னார், இந்த ஆசாரியர்கள் எல்லாரையும் வரவழித்து என்ன பண்ணார், உடன்படிக்கையை பெட்டியை நீங்கள் சுமந்துக்கிட்டு என்ன பண்ணுங்க, முன்னாடி போங்க. இப்போ யோர்தானை கடக்கிறாங்க. யோர்தானை கடக்கிறது மிகப்பெரிய ஒரு காரியம். இப்போது பயங்கரமான அந்த சீசனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு நதியாக இருக்கிறது. அந்த நதியில் போய் என்ன பண்ணுறாங்க, இந்த ஆசாரியர்கள் இஸ்ரவேலுக்கு முன்னாடி யோசுவாவுக்கு முன்னாடி உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போய் சுமந்து கொண்டு போய் அந்த யோர்தானுடைய அந்த தண்ணீரில் காலை வைக்கும்போது அதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பிரித்து வெட்டாந்தரியிலே அவங்க நடந்து போகிற மாதிரி. ஏற்கனவே ஒரு முறை என்ன பண்ணாங்க, மோசேயின் காலத்தில் இப்படி தான் காண்டவர் என்ன பண்ணார், அவங்கள எல்லாத்தையும் பிரித்து செங்கடலை பிரித்து என்ன பண்ணார், அவங்கள அழைத்து கொண்டு போனார். அதே போல் மறுபடியும் யோர்தானை பிரித்து கர்த்தர் இவங்க எல்லாரையும் என்ன பண்ணார், கடக்க செய்தார். மிகப்பெரிய ஒரு அற்புதம். இது கடந்த பிறகுதான் யோசுவாவுடைய அத்தியாயமே ஆரம்பமாகுது. அது என்னன்னு சொன்னால், யோசுவா என்ன பண்ணுறாரு, இந்த ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே அவர் என்ன பண்ணுறாரு, இவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறார். மோசேவுக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் மோசேவால் செய்து முடிக்க முடியல. அப்போ யோர்தானை கடந்த பிறகு ஒரு புதிய ஆரம்பத்தை கர்த்தர் என்ன பண்ணார், இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை கனம் பண்ணும்போது, உடன்படிக்கை பெட்டியை நீங்கள் சுமக்கும் போது உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற யோர்தானை பிரித்து கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை நடக்க செய்வார். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். யோர்தானை பிரித்து கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார், நடக்க செய்வார். ஆனால் உடன்படிக்கை பெட்டி என்ன பண்ணணும், சுமக்கணும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்ன இருந்துச்சு, தேவனுடைய உடன்படிக்கை இருந்துச்சு. தேவனுடைய உடன்படிக்கை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்டவர் அந்த 10 கட்டளைகள், அதோடு சேர்ந்து மன்னா, ஒரு ஜாரில் மன்னா, அதோடு சேர்ந்து ஆரோனுடைய கோல் தடி, இதெல்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அவர் செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா. உங்கள் வீட்டில் எல்லோரும் பத்திரம் வச்சுருப்பீங்க. ஒன்று லேண்டு பத்திரமா இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டு, ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒன்று வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில். அது பார்க்கும் போதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, அது உங்களுக்கு சேர்ந்தது அப்படின்னு சொல்லுது. அதே போல் எப்போல்லாம் உடன்படிக்கையை பற்றி ஆண்டவர் பார்த்தாரோ அப்போல்லாம் இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இஸ்ரவேலுக்குரியது என்று சொல்லி அவங்கள என்ன பண்ணார், அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். யோசுவா தான் தலைமை ஏற்று அவங்கள வழி நடத்தி கொண்டு போனார். இப்போ அதே யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 15ஆம் வசனத்தில் பாருங்கள். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி யுத்தத்தில் கர்த்தர் யோசுவாவுக்கு ஜெயம் கொடுக்கிறார். இப்போ இந்த யோர்தானை கடந்து போன உடனே அவங்க போகிற பட்டணம் என்ன பட்டணம்னு சொன்னால் எரிகோ பட்டணம்.
இந்த எரிகோ பட்டணத்தை வீழ்த்துவதற்கு கர்த்தர் என்ன பண்றாரு? உதவி செய்கிறார். யோசுவாவுடைய தலைமையில் முதல் முறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டணம், எரிகோ பட்டணம் என்பது சாதாரணமான பட்டணம் இல்லை, மிகப்பெரிய வல்லரசு நிறைந்த நல்ல செழிப்பான ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தை இஸ்ரவேலருடைய கைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், யோசுவாவுடைய கைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். யுத்தத்தில் கர்த்தர் எப்படி நமக்கு ஜெயம் கொடுக்கிறார் என்று சொல்லி இதிலிருந்து நம்ம அநேக காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். 15ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. ஜோசுவா சாப்டர் 6 verse 15, 6:15 ஏழாம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவாவின் ஜனங்களை நோக்கி, எல்லாரும் பாருங்க, யோசுவா ஜனங்களை நோக்கி ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரியுங்கள்னா பிரைஸ், நல்லா துதி செலுத்துங்க, நல்லா துதியுங்க ஆண்டவரை. முதல்ல ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஒரு பட்டணத்தை வீழ்த்துறது என்பது சாதாரணமான காரியம் இல்லை. யுத்தம் பண்ணணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் ஒரு நுழைவு வாசல் வச்சுருப்பாங்க. அந்த நுழைவு வாசலை யுத்தம் பண்ண வரும்போது பூட்டிடுவாங்க. பூட்டிக்கிட்டு மதிலுக்கு மேலே நின்று யாரெல்லாம் வராங்களோ அவங்க நோக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த காலத்தில் வந்து என்ன வச்சுருப்பாங்க, இந்த கல் எறிகிறது வச்சுருப்பாங்க, அப்புறம் வந்து அந்த அம்புகளை வச்சுருப்பாங்க. எல்லாத்தையும் மேலே இருந்து ஒன்று ஒன்றா எய்து அந்தளவு ஹைட்டு நல்லா இருக்கும். நம்ம இமயமலையில் அந்த நேபாள் இருக்குது பார்த்தீங்களா, நேபாளை வந்து யாராலையுமே என்ன பண்ண முடியல, நம்மளுடைய மன்னர்கள் காலத்தில் யாராலையுமே நேபாளை என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல. எல்லா இடத்தையும் பிடிக்கிறாங்க. இந்தியா கூட வந்து இந்தியாவில் பாதி முக்கால்வாசியை அந்த மன்னர்கள் என்ன பண்ணிடுறாங்க, கைப்பற்றிடுறாங்க. ஆனால் நேபாளை மட்டும் யாராலையும் என்ன பண்ண முடியல, அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியல. ஏன்னு சொன்னால் அது வந்து மலையில் இருக்குது, மலை அந்த இமயமலையினுடைய அடிவாரத்தில் இருக்குது. இவங்க எல்லாம் அந்த மலையை ஏறும்போதே மேலேருந்து என்ன பண்ணிடுவாங்களாம், அம்புகளை விட்டு எல்லாரையும் தோக்கடிச்சிருவாங்களாம். அது மாதிரி இந்த எரிகோ கோட்டையினுடைய மதில் சுவர்கள் அது நல்ல உயரமான மதில் சுவர்களாக இருக்கிறது, அகலம் இருக்குது. அதில் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஆளுங்கெல்லாம் நின்று இவங்க யாரெல்லாம் வராங்களோ இவங்க எல்லாரும் என்ன பண்ணிடலாம், இஸ்ரவேலர் எல்லாரையும் வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கும்போது ஆண்டவர் வந்து யோசுவாவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறார். ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிலாம் இல்லை, எல்லா ராஜாக்களும் ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க, எப்படி நம்ம வந்து போரில் ஜெயத்தை பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சுருப்பாங்க. இப்போ இங்கே பார்க்கும்போது யோசுவாவுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒன்றுமே பண்ண வேண்டாம், நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, 7 முறை சுற்றி 7ஆம் முறை சுற்றி வரும்போது எக்காலத்தை கையில் எடுத்த ஆசாரியர்களை ஊத சொல்லி என்ன பண்ணுங்க, எல்லாரும் நல்லா துதிங்க. துதிக்கும் போது ஆர்ப்பரிங்க. ஆர்ப்பரிக்கும் போது நிச்சயமாகவே நான் என்ன பண்ணுவேன், அந்த பட்டணத்தை உங்கள் கையில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கு 7 நாள் டைமு. எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு டைம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். முதலாம் நாளிலிருந்து இவங்க பார்க்குறான், எரிகோக்காரன் இவனுங்க என்னமோ லூஸ் தரமாக வரானுங்க, சுற்றுறானுங்க, திரும்பவும் போகிறானுங்க. 2வது நாள் பார்த்தா அதே மாதிரி வரானுங்க, 2 முறை சுற்றுறானுங்க, போகிறான். 3வது முறை 3 முறை சுற்றுறானுங்க. பைத்தியக்காரன் தான் இவனுங்க. யாரும் யுத்தம் பண்ணுறதுக்கு வரல, எல்லோரும் எப்படி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இவனை மாதிரி பைத்தியக்காரனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்மளுடைய எதிரி நம்மளை பார்த்து என்ன சொல்லுவான், இவனை மாதிரி பைத்தியக்காரனை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இப்போ ஆண்டவர் எப்படி நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுகிறான்னு பாருங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து நல்ல துதிகளை செலுத்தும் போது when we praise,
ஆண்டவரை நல்லா துதிக்கும் போது எரிகோ கோட்டையை கர்த்தர் உடைக்க செய்தது போல நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எரிகோ கோட்டையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உடைத்து தரைமட்டமாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரிகளை கர்த்தர் தரைமட்டமாக்குவார். என்ன பண்ணும்? தேவன் யோசுவாவுக்கு சொன்ன மாதிரி ஆண்டவரை ஆர்ப்பரிக்க வேண்டும். ஒரே ஒரு வசனம் தான், ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். பாஸ்டர், இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது பாஸ்டர். பாஸ்டர் சொல்லுவார் ஆர்ப்பரியுங்கள். பாஸ்டர் பணம் கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். பாஸ்டர் வக்கீலை வச்சு கேஸ் போட சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். பாஸ்டர் எங்கேயாவது ஆலோசனை கூட்டிகிட்டு போவாரா? கூட்டிகிட்டு போக மாட்டார். பாஸ்டர் சொல்கிற ஒரே ஒரு காரியம், ஆர்ப்பரியுங்கள், உங்கள் எதிரிகளை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மலை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் உடைத்து தரைமட்டமாக்குவார். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொல்கிறாரா, இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிர் வாழ்றீங்க, உயிர் வாழ போகிறீங்க, ஸ்தோத்திரம், அப்பயே ஆர்ப்பரிங்க. அவன் சொன்னால் அது நடந்துருமா? உயிரை கொடுக்குறவர் யார்? கர்த்தர். உயிரை எடுக்கிறவர் யார்? கர்த்தர். அவரு பார்த்துக்குவார். அவன் என்ன சொல்கிறது? ஆர்ப்பரிங்க, ஆண்டவர் நோக்கி துதிங்க. அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் துதிக்கிற காரியம் அதிகமாக இருக்க வேண்டும். துதிகள் அதிகமாக இருக்க வேண்டும். துதி பலிகளை நாம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். காரில் போயிட்டு இருக்கிறோமா, நல்லா துதிங்க. கிச்சனில் சோறாக்கிட்டு இருக்கிறீங்களா, நல்லா துதிங்க. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அனுதினமும் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, ரொம்ப பெரிய பிரச்சனை. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர், நான் எப்பெல்லாம் நான் சாப்பாடு செய்யும் போது, துணி துவைக்கும் போது, என்ன செஞ்சாலும், வீட்டு வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் ஒவ்வொரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருப்பேன்? நான் துதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். அவ்வளோ பிரச்சனை ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அதனால தான் இவ்வளோ பிரச்சனை இருந்தும் நான் என்ன பண்ணுறேன்? எல்லாத்தையும் நான் மீண்டு வந்து கொண்டு இருக்கிறேன். சாத்தா என்னை தொட முடியல பாஸ்டர். அல்லேலூயா. அதுதான் சாட்சி. சத்துரு நம்முடைய வாழ்க்கையில் அவன் நமக்கு விரோதமான காரியத்தை, நமக்கு எதிரான காரியத்தை செஞ்சுட்டே தான் இருப்பான். ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு விரோதமாய் அவன் நின்று கொண்டே தான் இருப்பான். ஆனால் அதை எப்படி மேற்கொள்றதுன்னு சொன்னான் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், நீ ஜனங்களை பார்த்து சொல்லு, ஆர்ப்பரியுங்கள், கர்த்தர் இந்த பட்டணத்தை உங்களுக்கு கொடுப்பார். அதே போல நல்லா துதிங்க, ஆர்ப்பரியுங்க, எக்காலத்தை எடுத்து ஊது. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் எக்காலம் வச்சுருக்கிறீங்களா? யாராவது? யார்கிட்டையும் இல்லை. எக்காலம் இல்லைனாலும் எக்கால சவுண்டு நம்ம போட்டுக்கணும். அல்லேலூயா. பயந்து இருக்கக்கூடாது. நல்லா வால்யூம் சத்தம், டிவியில் ஏதாவது ஒரு பாட்டை நல்லா சத்தமாக வச்சு, அவன் பக்கத்து வீட்டில் இருக்க சினிமா பாட்டு, அந்த பாட்டு, இந்த பாட்டை போட்டு அவன் அவ்வளோ வால்யூம் வைக்கிறான். நம்ம எதுக்கு பயப்படணும்? ஆண்டவருடைய வார்த்தையை பாடும்போது கேட்கும்போது நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நிறைய பேர் ஆராதனையில் என்ன பண்ணுறதில்ல, நீங்கள் ஆராதனையில் கலந்துக்கிறதில்ல, லேட்டாக வரீங்க. எப்படி கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார்? இங்கே யோசுவா துதிக்கும் போது கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். அதே போல் ஆராதனையில் நம்மளுடைய அந்த சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வீணான அந்த யோசனை, இந்த யோசனை, இது எல்லாத்தையும் மாற்றிவிட்டு ஒரு மணி நேரம், 8 மணிக்கு ஆரம்பிக்கணும் நம்ம சர்ச் சர்வீஸு, 8:45 வரைக்கும் ஆராதனை நடக்குது. இந்த 3/4 மணி நேரம் நான் சொல்கிறேன், 2025 யாரெல்லாம் இந்த 3/4 மணி நேரத்தில் சின்சியராக ஆண்டவரை துதிக்கிறாங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். உங்களுக்கு விரோதமாக நிற்கிற எல்லா எரிகோ கோட்டைகளையும் கர்த்தர் தரைமட்டம் ஆக்குவார். அல்லேலூயா. நான் சொல்கிற வார்த்தையை அப்படியே நீங்கள் கேட்டு செய்து பாருங்கள். அடுத்த நியூ இயர் சர்வீஸில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஆராதனை என்பது அவ்வளோ முக்கியமான ஒன்று. தாவீதுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படி ஜெயம் கொடுத்தாருன்னு சொன்னால், தாவீது சகல நாட்களும் ஆண்டவரை துதிக்கிறவனாக இருந்தான். அவன் செலுத்தாத துதி பலிகள் அல்ல, அந்த அளவுக்கு ஆண்டவரை துதிச்சானோ அந்த அளவுக்கு ஆண்டவர் அவனோடு இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ஃபாதர் பெர்க்மன்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு வயசே இருக்குதா? வயசு ஆகவே இல்லை, இன்னும் இளமையாக தான் இருக்கிறார். எப்படி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாரோ இப்பயும் அப்படி தான் இருக்கிறார். அதே மாதிரி தான் துதிக்கிறார், அதே மாதிரி தான் டான்ஸ் ஆடுறார், அதே மாதிரி தான். சுற்றி இருக்கிறவங்க தான் சொல்கிறாங்க ஃபாதருக்கு வயசாயிடுச்சு
அதனால் இப்போ வெளியில் என்ன பண்ணுறதில்ல, அதிகமாக போகிறதில்ல. அவர் பார்த்தா இன்னும் எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கிறாரு, நல்லா இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு. உடம்புல அவ்வளோ ஆரோக்கியத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், இன்னும் ஆண்டவரை மனசார துதிச்சுக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா, அல்லேலூயா. சதா காலமும் சகல நாட்களும் ஆண்டவரை துதிக்கிற ஒரு மனுஷன். அதனால் கர்த்தர் இன்னும் பலன் கொடுத்துருக்கிறாரு. வயசு ஏறிட்டு போகுது ஒரு பக்கம், ஆனாலும் கூட சுக பலன் ஜீவனை கர்த்தர் கொடுத்து இன்னும் பாடல்களை எழுத கர்த்தர் உதவி செய்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் துதிகள் அதிகமாக இருக்க வேண்டும். பிரைஸ் கேன் பிரிங் டவுன் எனிமீஸ் கேம்ப். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ துதிக்க துதிக்க சாத்தானின் கோட்டைகள் எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இந்த சபை ஒரு துதிக்கிற சபையாக இருக்கணும், சோம்பேறி சபையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கைகால் வரலை, நடக்க முடியல, உட்கார முடியல, எழும்ப முடியல. 80 வயசு பாட்டிலாம் அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் டான்ஸ் ஆடுது. உனக்கு 60 வயசு கூட ஆகலை, நீங்கள் எல்லோரும் அப்படியே என்ன பண்ணிக்கிறீங்க? ஒன்றும் முடியல பாஸ்டர், 5 நிமிஷம் கையை உயர்த்த முடியல பாஸ்டர். அல்லேலூயா. இப்படி இருந்தீங்கன்னா சாத்தானின் கோட்டைகளை என்ன பண்ண முடியாது? தகர்க்க முடியாது. சாத்தானின் கோட்டைகளை தகர்க்கணும்னு சொன்னால் நல்லா ஆண்டவரை எனர்ஜெட்டிக்காக துதிக்கணும். அல்லேலூயா. பிரச்சனை இருந்தாலும் சரி, கஷ்டம் இருந்தாலும் சரி, உபத்திரவம் இருந்தாலும் சரி, கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்தி ஆண்டவருக்கு ஒரு பாடலை பாடும்போது, இசைக்கருவிகளை வாசித்து நல்ல ஆனந்த சத்தத்தோடு ஓசையுள்ள என்னது கைத்தாளத்தோடு, கைத்தாளனே போடப்பட்டிருக்குது பைபிளில், ஓசையுள்ள கைத்தாளத்தோடு ஆண்டவரை துதிக்கும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். சாத்தானின் கோட்டைகளை கர்த்தர் உடைப்பார். நம்ம சர்ச்சில் யாரும் கையே தட்டுறதில்லை. நான் இல்லாதப்போ 2 பேரை வர்ஷிப் அனுப்பிவிட்டேன். அந்த பாஸ்டர் வந்து சொல்கிறாரு, என்ன அண்ணா உங்கள் சர்ச்சில் யாரும் கையே தட்ட மாட்டேங்கிறாங்க. நானும் எத்தனை முறை தான் என்ன பண்ணுறது, அட என்னப்பா பண்ணுறது, ஒருவேளை நான் இல்லைன்னு சோர்ந்து போயிட்டாங்களா என்னமோ தெரியல அப்படின்னு சொன்னேன். அது மாதிரி மற்ற சபையில் கூட எல்லோரும் கையை தட்டி நல்லா ஆராதனை பண்ணுறாங்க. நம்ம ஆட்கள் இப்படியே நின்றுக்காது. ஆம்பளைங்க சைடு இப்படியே தான் என்னமோ பிடிச்சி வச்ச பிள்ளையார், அதை என்ன சொல்லுவாங்க, பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி இப்படியே தான் நின்றுக்கிறீங்க, இப்படியே தான் உட்காடுறீங்க. இப்படி இருந்தால் எப்படி உடம்புல ஆரோக்கியம் வரும்? அவன் சொல்கிற யோகா பண்ணுறவன் கூட இப்படி பண்ணு அப்படி பண்ணு நவுறு இப்படி இப்படிங்கிறான். இங்கே வந்து நம்ம ஆராதனையில் இப்படியே உட்காந்துக்கிட்டு இப்படியே பார்த்துக்கிட்டு போனால் எங்கே எரிகோ கோட்டை உடையும்? 2025 கர்த்தர் சொல்கிற காரியம், யாரெல்லாம் துதிக்கிறாங்களோ, மனசார துதிக்கிறாங்களோ, மனசார ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அடுத்தது 17ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாய் இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால், ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டுக்குள் இருக்கிற அனைவர் மாத்திரம் உயிரோடு. இப்போ யோசுவா என்ன பண்றாருன்னு சொன்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்தார்களோ அவர்களை எல்லாம் தப்புவிக்கிறார். இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, யாரெல்லாம் இவர்களுக்கு உதவியாக இருந்தாங்களோ அவன் பாவிதான், ஆனாலும் கூட அவர்களை கனப்படுத்துகிறார். அவர்களை கனப்படுத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, யோசுவா நான் உன்னை கனப்படுத்துவேன். இன்னொரு காரியம் அடுத்து சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி ராகாப் யாரு? ஒரு வேசி, ஒரு கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவ தான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தவ தான். ஆனாலும் ஒரு விசுவாசம் யார் மேலே? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம், இஸ்ரவேலர்கள் மேலே ஒரு விசுவாசம். இஸ்ரவேலை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் அநேக இடங்களிலே போய் யுத்தம் செய்து கர்த்தர் உங்களுக்கு அந்த இடங்கள் எல்லாம் கொடுத்தார் என்பதை நான் கேள்விப்பட்டுக்கிறேன். அந்த கேள்விப்பட்டு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மறைச்சு வைக்கிறான். இப்போ யாரெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளை கனப்படுத்துகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஒரு மாற்றத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருவார். அது யாராவனா இருக்கட்டும், நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஆளாக இருக்கலாம், யாரானா இருக்கட்டும், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கலாம். ஏதோ கொஞ்சம் விசுவாசத்தில்
கொஞ்சம் விசுவாசத்தில் ஆண்டவருக்காக, சபைக்காக, நமக்காக, உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஒரு சின்ன உதவியை செய்யும் போது மறுபடியும் நீங்கள் அவங்கள கனப்படுத்துங்க. அல்லேலூயா. 2025ஆம் ஆண்டில் யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு சிறிய உதவி என்ன பண்ணா, ரொம்ப பெரிய உதவியெல்லாம் செய்யலை, மறைச்சு வச்சா அவ்வளோதான். ஆனால் யோசுவா சொல்கிறான், அந்த மறைச்சு வச்ச ராகாபை நம்ம என்ன பண்ணணும், பாதுகாக்க வேண்டும், அவளை பாதுகாக்க வேண்டும். அப்புறம் என்ன ஆகுது, இவங்க போகிறாங்க, நகரத்தை சூறையாடுறாங்க. ஆனால் ராகாபையும் ராகாபுடைய குடும்பத்தை மட்டும் என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க, ஒன்றும் செய்யலை. இப்படியால் அவள் பாதுகாக்கப்படுறார். அப்போது ஒரு சின்ன உதவி செய்ததுனால யோசுவாவின் கண்களில் இருந்து அவள் தயவை பெற்றாள். அதே போல் ஆண்டவருடைய கண்களில் இருந்தும் அவள் தயவை பெற்றாள். அப்போது இந்த மாதிரியான ஆட்களுக்கு யோசுவா என்ன பண்ணுறாரு, ஒரு சின்ன தயவு செய்கிறார், கனப்படுத்துகிறார். நீ எனக்கு உதவி செஞ்சதுனால நாங்கள் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டோம், உனக்கு நாங்கள் உதவி செய்வோம். அப்போ இதே போல் நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறார்களோ, ஆண்டவருக்கு உதவி செய்கிறாங்களோ, சபைக்கு உதவி செய்கிறார்களோ, அப்பேற்பட்ட ஆட்கள் அவிவிசுவாசிகளாய் இருந்தால் கூட நீங்கள் அவர்களை கனப்படுத்தும் போது உங்கள் மூலமாய் ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இங்கே ராகாப் யோசுவா செய்த இந்த சாதாரண தயவுனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேலே விசுவாசிச்சா. அதே போல தான் ரூத் பாருங்க, போவாஸ் செய்த தயவுனால இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு, அவ வாழ்க்கையை மாற்றினார். அதே போல நீங்க தயவு காட்டும் போது அவிவிசுவாசிகள், அவங்க பாவிகளாக இருக்கலாம், இன்னும் ஆண்டவரை அறியாதவர்களாக இருக்கலாம், ஆனால் யோசுவா தயவு காண்பித்தான். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவங்களுக்கு தயவு காட்டும் போது மெய்யாகவே உங்கள் மூலமாய் தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தது இதே வசனத்தில் ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு. சாப தீட்டில் இருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. இந்த நகரம் சபிக்கப்பட்டது, இதெல்லாம் பாவத்தினுடைய விளைவில் உண்டானது. எதை எடுக்கணும்னு சொல்கிறனோ அதை மட்டும் எடுங்க, எதை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறனோ அதெல்லாம் என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், சாபமானவைகளை உங்களுடைய கண்கள் இச்சிக்க கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ ஆண்டவர் எப்படி நம்மளை கனப்படுத்துவார், நீங்கள் சாபமானதை பாவத்தில் நிறைந்தவைகளை உங்கள் கண்கள் இச்சிக்கும் சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கனம் கொடுக்க மாட்டார், அவர் உங்களை கனப்படுத்த மாட்டார். எதெல்லாம் சாபம், பரிசுத்த ஆவியானவரே சொல்வார், இதெல்லாம் சபிக்கப்பட்டது, இதெல்லாம் வேண்டாம் உனக்கு. அது எதுவானாலும் இருக்கலாம். ஒரு சில நேரத்தில் ஏதாவது ஒரு ஆசீர்வாதம், பணமோ பொருளோ ஏதோ ஒன்று யார் மூலமாக உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோமே, நீங்கள் யோசிக்கிறீங்க அது சபிக்கப்பட்டது, அதை நாம் என்ன பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது, நம்ம தொடக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்னார்னா அந்த சபிக்கப்பட்டதை என்ன பண்ணாதீங்க, தொடாதீங்க. ஏன்னா நிச்சயமாகவே நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தை வேற வழியில், நல்ல வழியில் அவரே கொடுப்பார். ஆனால் அதை விட்டுட்டு சபிக்கப்பட்டதுக்காக நம்ம போய் நின்று அதை இச்சிக்கும் போது மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்க மாட்டார். இருக்கிறதையும் அவர் என்ன பண்ணிக்குவார், எடுத்துக்குவார், இருக்கிறதையும் எடுத்துக்குவார். நிறைய நேரங்களில் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார். பேசும்போது என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு செவி கொடுக்க வேண்டும். நிறைய பேர் செவி கொடுக்கறதே இல்லை. திடீர்னு ஆண்டவர் சொல்கிறார், கல்யாணம் பண்ண போகிற, நீயும் விசுவாசி அவனும் விசுவாசி, வரதட்சணை எல்லாம் என்ன பண்ணாத, கேட்காத, பேசாதன்னு ஆண்டவர் சொல்கிறான்னு வச்சுக்கோமே. இப்போ சொன்னாலும் எல்லோரும் காதை மூடிக்குவாங்க. அங்கே போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, உக்காந்துக்கிட்டு அது ஒரு சபிக்கப்பட்டது. அவன் கஷ்டப்பட்டு சேர்த்தி ஏதோ கொடுக்குறானா, கொடுக்குறதா வாங்கிக்க. செலவுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்களா, ஹெல்ப் பண்ணுறதா வாங்கிக்க. நீ நாங்கள் டிமாண்ட்லாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. ஏதாவது நீங்கள் கல்யாண செலவுக்கு பார்த்து செய்யுங்க, ஏதாவது நகை நீங்கள் போட விரும்பினா போடுங்க, சோத்திரம். இது ஆசீர்வாதம். இங்கே உக்காந்துக்கிட்டு விசுவாசின்னு தான் பேர்.
அதை போடல, இதை செய்யலை, அப்படி செய்யலை, இப்படி செய்யலை உட்காந்து கணக்கு பார்த்துக்கிட்டு நீ இது பண்ணிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் இருக்கிறதையும் ஆண்டவர் பிடுங்கிடுவார். எப்படி? ஏன் பாஸ்டர் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்காத. பைபிள் தான் சொல்லுது, சபிக்கப்பட்டதை ஒன்றும் தொடக்கூடாது. எரிகோ கோட்டையை வீழ்த்துவதற்கு கர்த்தர் உரிமை கொடுத்தார். ஆனால் எரிகோ கோட்டையில் இருக்கிற எல்லாத்தையும் நீ எடுக்கக்கூடாது. யோசுவா, அடுத்ததுக்கு போங்க. 18ஆம் வசனம் வாசிங்க. என்ன ஆகும்? நீங்கள் சாபத்துக்குட்பட்ட பொருட்களை இச்சித்து எடுத்துக்கொள்ளும் போது நீங்களும் சபிக்கப்பட்டவர்களாய் மாறுகிறீர்கள். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவதில்லை, ஆண்டவரால் கனப்படுத்தப்படுகிறவர்களாய் நீங்கள் மாறப்போவதில்லை. சாபத்தீட்டானவைகளை இச்சிக்கும் போது, பாவத்தை இச்சிக்கும் போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்களாய் தான் மாறுகிறீர்கள். வாசிங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்ரவேலர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் கொடுக்கறதா உனக்கு ஆசீர்வாதம், நீயே போய் இச்சிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னா அதெல்லாம் உனக்கு சாபமாக மாறி. நம்முடைய கண்கள் அநேக காரியங்களை இச்சிக்கும். நம்ம போகிறோம், நம்மளை விலை வைக்கிறதுக்குன்னே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு வச்சுருப்பான். ஒரு சில ஆட்கள் கடன் வாங்கிறத நிறுத்தவே முடியல. கிரெடிட் கார்டு ரொம்ப டேஞ்சரஸான ஒன்று. அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பல முறை கிரெடிட் கார்டு ஆஃபர் இருக்குதுன்னா நான் இன்னைக்கு வரைக்கும் கிரெடிட் கார்டு வாங்கவே இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த இச்சையில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விழவே கூடாது. சும்மா போனால் ஏதாவது ஒன்றா ஸ்வைப் பண்ணி வாங்குன்ட்டு நம்மள்ட்ட எல்லாத்தையும் தள்ளி விடுவோம். பணம் இல்லைனாலும் நம்ம போய் வாங்கிட்டு இருப்போம், தேவை இல்லைனாலும் நம்ம போய் வாங்கிட்டு இருப்போம். இதனால தான் என்ன பண்ணோம், கிரெடிட் கார்டை எல்லோரும் டிஸ்கனெக்ட் பண்ணிடணும். யாரும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணக்கூடாது. அது ஒரு மாய விலை. ஒரு சில நேரத்தில் எமர்ஜென்சிக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எமர்ஜென்சிக்கு சேர்த்து வச்சுக்க, ஏன் அதையும் போய் கடன் வாங்குற? எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒரு அமௌண்ட்டு நம்ம ஹெல்த்துக்கு இல்லை நம்ம ஏதாவது செலவுக்கு இது ஆகும் அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சுக்க. இல்லையா பணத்தை சேர்த்து நகையாக கூட வாங்கி வச்சுக்க. அதை விற்று கூட என்ன பண்ணிக்கலாம், உன்னுடைய எமர்ஜென்சி நீட்ஸை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரியான ஒரு காரியத்தை நம்ம வாங்கிட்டோன்னு சொன்னால் சும்மா இருக்க மாட்டோம். எங்கேயாவது போவோம், நம்மள்கிட்ட பேசுவோம், சார் இதை வாங்கிட்டு போங்க சார்மா, தேவையே இருக்காது. கண்கள் இச்சிக்கும், உடனே மனசு என்ன சொல்லும், சரி வாங்கிக்கலாம், நம்மள்ட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்குதுல்ல, அப்புறம் கட்டிக்கலாம். இப்படியா வாங்கி 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 கடனை ஏற்றி 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 கடைசியில் அந்த கடனிலிருந்து சுத்தமாக மீளவே முடியாத வழிக்கு சாத்தான் கொண்டு போய் தள்ளிடுவான். அதனால தான் என்ன இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கி பழகிக்கணும். அப்போது கடன் வாங்கிறது தப்புன்னு சொல்லலை. கடன் ஒரு லிமிட்டாக வாங்கிக்கலாம். ஆனால் அந்த லிமிட் இல்லாமல் போகிறதுக்கு தான் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவான், பிசாசு என்ன பண்ணுவான், கொண்டு போய் தள்ளுவான் நம்மளை. அதில் கவனமாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் நம்முடைய கண்கள் அப்பேற்பட்ட காரியங்களை ஈஸியாக என்ன பண்ணிடும், இச்சிக்கும். நிறைய ட்ரெஸ் இருக்கும், ஆனால் திடீர்னு ஒரு கவுன் நல்லா பலன்னு சூப்பராக மாட்டிச்சிருப்பான். ஒரு சில ஆளுகளுக்கு அதை பார்த்த உடனே அதை வாங்காமல் வீட்டுக்கு போகவே கூடாது அப்படிங்கிற மாதிரி மனசு வந்துடும். உடனே போய் அது என்ன விலையானாலும் அதை வாங்கிடுவோம். இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் நினைக்கலாம், இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கிறாங்க. சாதாரணமாக எங்களால் வாழவே முடியாது அப்படிங்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு இப்படி இருந்தால் தான் எங்களால் வாழ முடியும் அப்படிங்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட கடனை வாங்கிக்கிட்டு கட்ட முடியாமல் அங்கேயும் இங்கேயும் இப்படியாக சபிக்கப்பட்ட காரியங்கள் நம்முடைய கண்கள் என்ன பண்ணக்கூடாது, அலைமோதக்கூடாது. பாவத்தின் நிறைவு நிறைய காரியங்கள் இருக்கிறது. மதுபான பிரியர்கள் இருக்கிறாங்க, பீடி சிகரெட்டில் அடிக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, பான் பராக்கு போடுறவங்க நிறைய பேர் இருக்கிறான். இதெல்லாம் வாழ்க்கையில் மாற்றவே முடியாது. அடுத்து தீனி பிரிய நிறைய பேர் இருக்கிறான், தீனியை கண்ட்ரோலே பண்ண முடியாது. சாப்பாடுன்னா அப்படியே வாய் மட்டும் பொழந்துட்டு வருது, மற்றதுக்கெல்லாம் கை கால் ஒன்றும் வராது. சோறுனா மட்டும் என்ன பண்ணுது, வாய் அப்படியே பொழக்குது, அப்படியே இப்படி வாய் தொங்க போட்டு சாப்பாட்டுக்கு அலையிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இதெல்லாம் சாபக்கேடு. அல்லேலூயா.
இது எல்லாமே யாரு? எதுவுமே நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும். எது நம்மளை கண்ட்ரோல் பண்ணுதோ அதெல்லாம் சாபம். பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதுன்னா நீங்கள் பணத்துக்கு அடிமையாயிட்டீங்க, நீங்கள் அந்த சாபத்தில் இருக்கிறீங்க. அதை விட்டு வெளியே வரணும். பணம் உங்களை கண்ட்ரோல் பண்ண, நீங்கள் தான் பணத்தை கண்ட்ரோல் பண்ணணும். 50,000லேயும் வாழ தெரியணும், 5,000லேயும் வாழ தெரியணும். என்னால் 5,000த்துலலாம் வாழ முடியாது, நான் வெறும் 50,000த்தில் தான் வாழுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 50,000 இல்லாதப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா சாத்தான் வழியில் தான் போவீங்க. சாத்தான் வழியில் போய் எப்படியும் என்ன பண்ணணும், அந்த 50,000த்தை கொண்டு வரணும்னு நினைப்பீங்க. ஆனால் பணத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற ஆளாக இருந்தால் 50,000 இருந்தாலும் சரி, 20,000 இருந்தாலும் சரி, 25,000 என் வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்குவேன், நான் அதை கண்ட்ரோல் பண்ணுறேன். அப்போ அது ஆசீர்வாதம். அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா நீ சாபம். அல்லேலூயா. சாப்பாடு நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் என்ன பண்ணோம், சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளை சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணிச்சுன்னா அது சாபம். எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் வந்தாலும் சரி, அதை உன்னை கண்ட்ரோல் பண்ணும்போது நாம் அதுக்கு என்ன பண்ணிடுறோம், விழுந்துடுறோம். அப்போ அதே போல் சாபத்தீடானவைகள் எல்லாம் நீங்கள் எடுக்காதவாறு, சபிக்கப்பட்டவைகள் எல்லாம் நீங்கள் தொடாதவாறு கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து 19ஆம் வசனம் வாசிங்க. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் எனவல். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அவர் சொன்னார் சபிக்கப்பட்டதெல்லாம் தள்ளிடு, இப்போ நான் சொல்கிறத மட்டும் எடு. எதுன்னு சொன்னால் வெள்ளி, பொண்ணு, வெண்கலம், இரும்பு இதனால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து எங்கே சேர்க்கணுமா, ஆண்டவருடைய பொக்கிஷத்தில் நீ சேர்க்க வேண்டும். யோசுவா கீழ்ப்படிஞ்சாரா? கீழ்ப்படிஞ்சார். ஆனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள் தான் கீழ்ப்படியறதில்லை. உங்ககிட்ட இருக்கிற பொண்ணு, வெள்ளி, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம், வெண்கலம், இரும்பு உட்பட அது யாருடையது? யாருடைய சொல்லுங்க, வாயை திறந்தவங்க சொல்லுங்களேன். பாஸ்டர் கேட்க மாட்டார் சொல்லுங்க. நான் ஒன்றும் அப்படிலாம் உங்கள்கிட்ட இருந்து ஏமாத்திலாம் வாங்க மாட்டேன். நிறைய பேர் தங்க காணிக்க பொண்ணு காணிக்கலாம் எடுத்துட்டு அந்த மாதிரிலாம் எடுக்கிறது இல்லை. யாரு யாருடையது சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, உனக்கு வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடையது. நீ வைத்திருக்கிற ஆசீர்வாதம் எல்லாம் கர்த்தருடையது என்கிற ஒரு மனப்பக்குவம் உனக்கு எப்போ வருது? நிறைய பேருக்கு வரவே மாட்டேங்குது. அது வந்துச்சுன்னா நீ ஆண்டவர் என்ன பண்ணுவ, கனப்படுத்துவ. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து தசம பாகம் அப்படிங்கிறத கொடுக்கறது கிடையாது. நான் ரொம்ப ஆனஸ்டாக தான் சொல்கிறேன். ஒரு சிலர் கொடுக்குறாங்க, நம்ம சபையில் தான். ஒரு சிலர் வந்து கொடுக்குறதே கிடையாது. தசம பாகம் அதெல்லாம் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? இன்னும் ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க, பைபிளில் எங்கேயாவது தசம பாகம் கொடுக்கணுன்னு போட்டிருக்குதா? இன்னும் ஒரு சில ஆளுங்க சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் தசம பாகம் கொடுத்தாங்க, புதிய ஏற்பாட்டிலலாம் கொடுக்க சொல்லி எங்கேயுமே சொல்லலை. தசம பாகம் என்பது 10ல் 1. இப்போ கொடுக்காததுக்கு என்ன பிரச்சனைன்னு நான் சொல்கிறேன். கொடுக்காததுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த 10ல் 1 கண்டிப்பாக கொடுத்தா ஆகணுமா? நீ கணக்கு பார்க்குற, அதனால என்ன பண்ணுறதில்ல, கொடுக்கறதில்ல. 10ல் 1. இப்போ புதிய ஏற்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிருபையின் கீழே இன்னும் அதிகமாக கொடுக்கணும், 10க்கு மேலேயே நீ கொடுக்கணும். எப்போ அந்த மனசு வரும்னு சொன்னால், இங்கே சொன்ன மாதிரி வெள்ளியும், என்னுடைய பொன்னும், என்னுடைய வெண்கலமோ, என்னுடைய இருமோ, இவையெல்லாம் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம், இதெல்லாம் கர்த்தருடைய களஞ்சியத்தில் கொண்டு போய் சேரும் அப்படிங்கிற மனசு இருந்ததுன்னா, அப்படிங்கிற வெளிப்பாடு நம்ம வாழ்க்கையில் இருந்துன்னு சொன்னால், தன்னால் என்ன பண்ணுவோம், நம்ம இதெல்லாம் ஆண்டவருக்குரியதானே, ஆண்டவர் தானே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ஆண்டவர் தானே நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு, அவர் ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு என்ன, நம்ம கொடுப்போம், தாராளமாக கொடுப்போம், தாராளமாக ஆசீர்வதிப்போம், தாராளமாக நம்ம வந்து ஊழியத்தை நேசிப்போம், சபையை நேசிப்போம், பாஸ்டரை நேசிப்போம் அப்படிங்கிற மனசு வரும். இப்போ நீங்கள் ஆண்டவருக்கே கணக்கு பார்க்குற ஆளாக இருந்தீங்கன்னு சொன்னால், நல்லா தான் இருக்கிறாரு, அவருக்கு என்ன குறை,
நான் கூட இப்படி தான் இருக்கிறேன். இந்த பாஸ்டர் எப்படி இருக்கிறாரு? ஃப்ளைட்லலாம் போகிறாரு. அவருக்கு என்னப்பா பிரச்சனை? நீ கொடுத்தாலும் கொடுக்கலையா நான் ஃப்ளைட்டில் தான் போவேன். ஏன்னா நான் தேவனுடைய ஆசாரியன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவருடைய ஆசாரியரை போஷிக்க வேண்டியது ஆண்டவருடைய கடமை, விசுவாசிகள் கடமை கிடையாது. ஆண்டவருடைய ஆசாரியர்களை ஆண்டவர் போஷிப்பார். எப்படியும் ஆண்டவர் சந்திச்சிருவார் தேவையை, அதை பற்றி கவலையே இல்லை. எல்லா பாஸ்டரும் அவங்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டியது தேவனுடைய வேலை. அவர் எலியாவுக்கு என்ன பண்ணார்? மற்றவன் எல்லாம் பசியில் கிடக்கிறான், ஆனால் ஏன் எலியா சாப்பிடணும்னு சொல்லி என்ன பண்ணார்? காக்காயை அமிச்சாரா இல்லையா? ஒரு விதவை வீட்டுக்கு போக சொன்னார். அந்த விதவை கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உனக்கு சாப்பாடு அங்கே இருக்குது. அது மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எங்களை ஏதோ ஒரு விதவை வீட்டுக்கு போக சொல்லுவார், இல்லை ஏதாவது வயசான ஆள் வீட்டுக்கு போக சொல்லுவார். நாங்கள் ஒன்றும் பணக்காரங்களை பார்த்து போகிறது கிடையாது. அதுவும் சுத்தமாக நான் பணக்காரங்களை நம்புறதே கிடையாது. ஏன்னா ஏழைகள் கூட உண்மையாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. இந்த பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க? ஏதாவது அங்கே இக்கு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. பாஸ்டர் நம்ம வீட்டு வேலைக்காரன், நம்ம போடுற காசுக்காக என்ன பண்ணுவான்? நம்ம சொல்கிற வேலையெல்லாம் செய்வான். அந்த மாதிரி சுபா உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் தப்புன்னு சொல்லலை. ஒரு சில ஆட்கள் தங்களுடைய பண திமிரில் என்ன பண்ணுறாங்க? நினைக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க, ஊழியமே நம்மளால தான் நடக்குது, நம்ம கொடுக்குற காணிக்கையினால தான் ஊழியமே நடக்குதுன்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை, பேருக்கு தான் விசுவாசி. ஆனால் அப்பேற்பட்ட ஆட்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தனி விதத்தில் அவங்கள இது பண்ணிடுறாரு. அது ஒரு விஷயம். ஆனால் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, கர்த்தர் நமக்கு வெள்ளியும் பொன்னையும் வெண்கலத்தையும் இரும்பையும் கர்த்தர் கொடுக்கும்போது, ஆண்டவருடைய களஞ்சியத்தில் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறவங்களா இருக்கிறோமா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இந்த 2025ஆம் ஆண்டில் நான் சொல்கிறேன், யாரெல்லாம் வெள்ளியும் பொன்னும் நம்மளுடைய இரும்பும் எல்லாம் ஆண்டவருடைய களஞ்சியத்தில் போய் சேர வேண்டும் என்று சொல்லி, இவையெல்லாம் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தினால் நான் திருப்பி ஆண்டவர் என்ன பண்ணுவேன்? கனம் பண்ணுவேன். சபையை கனம் பண்ணுவேன், போதகரை கனம் பண்ணுவேன். தேவைகள் சொல்லி கேட்கும்போது உற்சாகமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஆண்டவரை கனப்படுத்துவார்களோ கர்த்தர் அவர்களையெல்லாம் உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. கொடுக்காதவங்க நான் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது. இன்றைக்கி மனசு உங்களுக்கு மாறுதோ அது வரைக்கும் என்ன பண்ணுங்க? அப்படியே இருங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா கர்த்தரை கனம் பண்ணும், கர்த்தர் உங்களை கனம் பண்ணணும்னு சொன்னால், நம்மளுடைய பொருள்களால், நம்மளுடைய வெள்ளியினாலும் நம்மளுடைய தங்கத்தினாலும் நம்ம ஆண்டவரை கனம் செஞ்சாதான் அவர் நம்மளை கனப்படுத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. தசம பாகம் என்பது நீங்கள் சபைக்காக கொடுக்கல, நீங்கள் பாஸ்டருக்காக கொடுக்கல, நீங்கள் ஆண்டவரோடு செய்கிற உடன்படிக்கை. ஆண்டவர் எனக்கு நல்ல வேலையை கொடுத்துருக்காரு, எனக்கு நல்ல சம்பளத்தை கொடுத்துருக்காரு, என் சம்பளத்தில் இருந்து ஆண்டவருக்கென்று ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று நான் கொடுத்து அவரை கனம் செய்கிறேன். யாரை கனம் செய்கிறேன்? நீங்கள் கர்த்தரை கனம் செய்கிற. கர்த்தரை கனம் செய்யும் போது அவர் உங்களை தன்னால் கனம் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கணக்கு போட்டு பார்த்துட்டு அவரும் கணக்கு போட்டு பார்ப்பார். அப்புறம் எல்லாம் எங்கே போவோம்? ஆஸ்பத்திரிக்கு போகும். இந்த பக்கம் யாராவது கொள்ளையடிச்சிட்டு போவான், இந்த பக்கம் ஏதாவது காணாமல் போவோம், திருடு போவோம், அது போகும் இது போகும். அப்புறம் கடைசியில் பாஸ்டர் எல்லாம் போயிடுச்சு பாஸ்டர். ஏன்னா நம்ம கனப்படுத்துறது இல்லை. யோசுவா ஆண்டவரை கனம் செய்தான். வெள்ளி பொன்னு வெண்கலம், ஆமீன் அல்லேலூயா சொல்லுங்க. என்னெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாரோ எரிகோவிலிருந்து, எரிகோவின் ஆசீர்வாதத்தில் கர்த்தர் எது பரிசுத்தம் என்று சொன்னாரோ அந்த பரிசுத்தமானவைகள் எல்லாம் கொண்டு போய் ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்த்தார். இஸ்ரவேலின் களஞ்சியத்தில் சேர்த்தார். இஸ்ரவேல் யாருடையது? கர்த்தருடையது. சாலமோன் தேவாலயத்தை பார்த்து எல்லாரும் பயந்து மிரண்டு அப்படியே வாயை பொழந்துட்டு இருந்தாங்க. அதை பார்க்குற ஒரு பாக்கியம் கிடச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஃபுல்லாக என்னது? ஃபுல்லாக என்னது? தங்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தங்கம், எல்லாம் ஃபுல்லாக தங்கம். தாஜ்மஹாலை போய் பாருங்கள். தாஜ்மஹாலை பார்த்தாலே வாயை பொழந்துடுறோம்.
அது வெறும் கல் தான், மார்பிள் கல். ஆனால் சாலமோனால் கட்டப்பட்ட தேவாலயம் தங்கம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஜெபம் பண்ணாங்க தெரியுமா? என்ன ஜெபம் பண்ணாங்க? அந்த வசனத்தை யாரும் மறக்கவே கூடாது. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றோம், உமக்கே எல்லாவற்றையும் நாங்கள் திருப்பி கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அதனால ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றோம். யார் ஒரு விசுவாசி தனக்கு வர ஆசீர்வாதம் எல்லாம் ஆண்டவருடைய கைகளில் இருந்து எனக்கு வருகிறது என்று விசுவாசிக்கிறானோ அவன் கண்டிப்பா நிச்சயமா ஆண்டவருக்கு கொடுப்பான். நிச்சயமா கொடுப்பான். ஆண்டவருக்கு அவனுடைய ஆசீர்வாதத்தினால் அவன் என்ன பண்ணுவான்? ஆண்டவரை கனம் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்கள் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவைகள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும் என்றான். பொக்கிஷத்தில் ஆண்டவர் கூறியதை விசுவாசிங்க. நல்லா சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன். 2025 கர்த்தருக்குரிய காரியத்தை நீங்கள் கர்த்தருக்கென்று கொடுங்க, செய்யுங்க. ஆண்டவருக்குரிய காரியத்தை வேற யாருக்கும் இங்கேயும் அங்கேயும் செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னு சொன்னால், கர்த்தருக்குன்னு நீங்கள் எடுத்து வைத்திருக்கிற காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதத்திலேருந்து பெற்றவைகள் இவைகள் எல்லாம், இதெல்லாம் நான் ஆண்டவர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் அவர் கட்டாயமாக யாருக்கிட்டையும் கேட்குறது. நல்லா புரிஞ்சுக்கணும். யாரையுமே எந்த சபையிலுமே எந்த விசுவாசியுமே ஆண்டவர் இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பிடுங்குறவர் கிடையாது. அவர் எல்லாம் கொண்ட தேவன். அல்லேலூயா. எல்லாவற்றையும் கொண்ட தேவன், எல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். எங்கேயுமே நம்மளுடைய ஆண்டவர் எனக்கு இல்லை எனக்கு இல்லை நீ எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி எங்கேயுமே கேட்கறது கிடையாது. அவர் என்ன பார்க்கிறார்? உன் உள்ளத்தை சோதித்து அறிகிறார். உன் உள்ளத்தில் நீ ஆண்டவரை எப்படி கனப்படுத்துகிற, என்ன ஆட்டிடியூட் உனக்கு இருக்குது, உன்னுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் நீ யாருடைய ஆசீர்வாதம்னு பார்க்குற. நிறைய பேர் தசமபாகம் காணிக்க கொடுக்குறதெல்லாம், ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறான். அங்கே புஷ்ஷுன்னு போகும். நான் இங்கேயே சொல்கிறேன், புஷ்ஷுன்னு போகும். ஏன்னா ஆண்டவருக்கு அங்கே கொள்ளையடிச்சு, ஆண்டவருக்கு கொள்ளையடிச்சு நீ பணக்கார ஆகலான்னு பார்க்குற. உனக்கு ஆசீர்வாதமே ஆண்டவர்கிட்ட தான் வருது. அதுலேயும் நீ என்ன பண்ணுற? ஆண்டவருக்கு உரியதை கொள்ளையடிச்சு சீட்டு கட்டலான்னு போகிற. அங்கே தூக்கிட்டு ஓடி போயிடுவான். கடைசி மாதம் சீட்டு வரும்போது தூக்கிட்டு ஓடி போயிடுவான். அப்புறம் புலம்பு எல்லாம் போச்சே அப்படின்ட்டு. ஏன்னு சொன்னால், நீ கர்த்தருக்கு உண்டானவைகளை கொண்டு போய் அவருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போய் அநித்தியமான காரியங்களிலே செலவிடும்போது கர்த்தர் உன்னை கனம் செய்யவே மாட்டார். நீ ஆண்டவருக்குரியதை ஆண்டவருக்கு கொடுத்து பழகு. கர்த்தர் உன்னை எப்படி கனம் பண்ணுறாருன்னு பார். அடுத்தது வாசிங்க 20. எக்காலங்களை ஊதுகையில் ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு முழங்கையில் ஆலங்கம் இடிந்து விழுந்து. எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உடனே ஜனங்கள் அவரவர் தங்களுக்கு நேராக பட்டணத்தில் ஏறி பட்டணத்தை பிடித்து பட்டணத்தில் இருந்த புருஷரையும் ஸ்திரீகளையும் யுத்தத்தில் கர்த்தர் இவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எப்படி? எல்லாரும் சேர்ந்து எக்காலம் ஊதுகையில் ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பரித்தார்கள். எக்கால சத்தத்தை ஜனங்கள் கேட்டு மகா ஆரவாரத்தோடு ஆண்டவரை கனம் செய்யும் போது, முழங்கும் போது, ஆண்டவரை ஆராதனை செய்யும் போது அந்த எதிரியின் கோட்டைகள் எல்லாம் கீழே விழுந்தது. இவர்கள் எல்லாரும் உள்ள போய் எரிகோ பட்டணத்தை தங்களுடைய கைகளிலே பிடித்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதான் முன்னாடியே சொன்னேன், துதிக்கும் போது சாத்தானின் கோட்டைகளை கர்த்தர் என்ன பண்றாரு? முறியடிக்கிறார். எதிரிகளின் கோட்டையை கர்த்தர் என்ன பண்றாரு? உடைக்கிறார். எழும்பி நிற்போம். இப்படியா 2025ஆம் ஆண்டுல ஆரவாரத்தோடு
சத்தத்தோடு ஆண்டவரை துதிக்கிறவங்களா நீங்கள் மாறுங்க. உங்கள் யுத்தங்களிலே கர்த்தர் ஜெயத்தை கட்டளிடுவார். ஆண்டவரை கனம் பண்ணுங்க. பாவத்தின் நிறைவில் இருக்கிற தீட்டுள்ள காரியங்கள் எல்லாம் நீங்கள் இச்சியாதபடி கவனமாயிருங்க. பிசாசு பல பல என்று கண்ணுக்கு முன்னாடி காட்டுவான். பாவத்தை பார்க்கும்போது அது பல பலன்னு இருக்கும். ஏவாள் இடத்துல அந்த பழத்தை காட்டும்போது அது பார்க்கிறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது. உடனே ஏவாள் எடுத்து பூசித்தாள், பாவத்தில் விழுந்தாள். அதே மாதிரி பாவம் பார்க்கறதுக்கு ரொம்ப பல பலன் இருக்கும், அற்புதமாக இருக்கும். கொஞ்சம் செஞ்சு பார்த்தா என்ன, இல்லை அது சாபம். சின்ன பாவமோ பெரிய பாவமோ எல்லா பாவம் சாபம். அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பாவம் இருந்துச்சுன்னு சொன்னால், பாவத்தினால சபிக்கப்பட்டவைகளை நாம் இச்சிப்போன்னு சொன்னால் ஆண்டவரிடத்திலிருந்து கனம் பெற முடியாது. யோசுவா எல்லாவற்றையும் சுட்டெரித்தான். தொடர்ந்து வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதே போல கர்த்தருக்குரியவைகள் வெள்ளி, பொன்னு, வெண்கலம், இரும்பு இவை எல்லாவற்றையும் தனியாக பொறுக்கி அதெல்லாம் கொண்டு வந்து ஆண்டவருடைய களஞ்சியத்தில் சேர்த்தான். இவையெல்லாம் கர்த்தருக்குரியவைகள் என்று சொல்லி ஆண்டவருடைய களஞ்சியத்தில் கொண்டு வந்து சேர்த்தான். அதே போல் தேவன் கொடுக்கிற உங்கள் ஆசீர்வாதத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார். கொடுக்கும்போது ஆண்டவருக்குரியவைகள் என்பதில் கவனமாக இருங்க. ஆண்டவருக்குரியவைகளை ஆண்டவருக்கு கொடுத்து பழகுங்க. அவரை கனம் பண்ணுங்க. உங்களுடைய பொருள்னால ஆண்டவரை கனம் பண்ணுங்க. உங்களுடைய பணத்தால் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. தசம பாகத்தில் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. சபைக்கு கொடுப்பதில் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. அதில் உக்காந்துக்கிட்டு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இச்சித்து கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு போய் வேற தேவையில்லாத காரியத்தில் செலவு பண்ணி கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களை கனம் செய்யவே மாட்டார். இதில் ஆண்டவர் சோதித்து பாருங்கன்னு சொல்லி மல்கியா புஸ்தகத்தில் வாசித்துக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் சோதித்து பார்க்கலாம். நீங்கள் ஆண்டவரை கனம் பண்ணும்போது நிச்சயமாக ஆண்டவரை கனம் பண்ணுவார். ஆனால் யாரெல்லாம் கணக்கு பார்க்குறீங்களோ அப்போ கர்த்தரிடத்துலேருந்து உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது, நன்மைகள் கிடைக்காது, ஆசீர்வாதம் கிடைக்காது. யாரிடத்திலும் அவர் கட்டாயமாய் வாங்குகிற தேவன் அல்ல. கண்டிப்பாக நீ இவ்வளோ கொடுக்கணும், கண்டிப்பாக நீ இதை செய்யணும், கண்டிப்பாக நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டே அவர் கேட்கறது கிடையாது. ஆனால் நீங்களா உள்ளத்தில் உங்களுடைய முழு சித்தத்தில் உங்களுடைய எவ்வளவு தாராள மனசோடு நீங்கள் இருந்து ஆண்டவருக்கு நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை கனம் செய்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாக உங்களை கனப்படுத்துவார். அடுத்து மனுஷங்களை கனப்படுத்துங்க. யோசுவா ராகாபை கனம் செய்தான். அவள் ஒரு வேசி. அவன் நினச்சிருக்கலாம் இவன் வேசி தானே, இவ்வளோ சாவட்டும்னு சொல்லி விட்டுருக்கலாம். வேசியாக இருந்தாலும் நீ எங்களுக்கு உதவி செய்ததுனால உங்கள் உயிரை நாங்கள் காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி அந்த வேசியினுடைய வாழ்க்கையை அவன் பாதுகாத்தான். கர்த்தர் யோசுவாவை கனம் செய்தார். யோசுவாவின் மூலமாய் தேவன் யார் என்பதை ராகாப் அறிந்து கொண்டாள். அதே போல் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவங்க பாவியாக இருக்கலாம், ஆண்டவர் அறியாதவங்களாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள மட்டும் நீங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கனம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கனம் செய்வார். நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை 2025 வாழ உதவி செய்யுங்க. எல்லாருக்கும் சுகம் தாங்க, பலன் தாங்க. எல்லா பலவீனங்களையும் மாற்றுங்க, பலப்படுத்துங்க, அற்புதமாய் வழி நடத்துங்க. நீரே பாதுகாத்து கொள்ளுங்க, உதவி செய்யுங்க. சகல துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பந்தி இருக்கு, அதுக்கு நாம் ஆயத்தமாவோம். ஜீவனாதியே ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே. ஆவியின் வரங்களினால் என்னை
அபிஷேகம் செய்திடுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஜீவநதியே என் உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.